ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மதுரை ஸ்டைலில் ஐர மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ ஐர மீன் எடுத்திருக்கேன். ஐர மீன் எப்பயுமே உயிரோடு தாங்க வரும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் அதில் தண்ணி கலந்து தான் வரும். இந்த தண்ணியோடு இருக்கிற ஐர மீனில் ஒரு 1/4 டம்ளர் பசும்பால் காய்ச்சின பால் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த பாலை குடிச்சிட்டு இந்த மீன் நான் கொஞ்சம் லைட்டாக உப்பி உடம்புல இருக்க உட்கிழிவுகளை வெளியில் நிற்கும். அதுக்காக பால் சேர்க்குறோம். ஐர மீன் பயங்கரமாக துள்ளும். அதனால் எப்பயுமே மூடி தாங்க வைக்கணும். பால் ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்க்குறேன். இந்த கல் உப்பு எதுக்குன்னா இந்த மீன் கம்மா மீனுன்றனால இது நல்ல தண்ணியில் தான் வாழும். நம்ம ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் இதோட துள்ளல் எல்லாமே அடங்கிடும். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு இந்த மீனோட துள்ளல் எல்லாமே அடங்கிடுச்சுங்க. இந்த மீனை கையால் இப்படி பரட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ளே போட்டு நல்லா அதுமாதிரி மண்சட்டியில் நல்லா கிளறி விடுங்க. சின்ன சின்ன செதில்கள் இருந்தாலும் வந்துடும். மண்சட்டியில் போட்டு நல்லா உரசிடுங்க. மண்சட்டி இல்லாதவங்க உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி கல்லுப்பு சேர்த்து நல்லா உரசிக்கோங்க. இந்த மீனோட தன்மை பார்த்தீங்கன்னா நல்லா உரசும் போதே உங்களுக்கு வலுன்னு சோப்புன்னு வர மாதிரி நுரைச்சிட்டு வரும். தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. தண்ணியை வடிகட்டிடுங்க. திருப்பி நல்லா கழுவிட்டு திருப்பியும் மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து கழுவுங்க. திருப்பி தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இதே மாதிரி ஒரு 4-5 தடவை இதே மாதிரி பண்ணுங்க. மீன் நல்லா பளபளன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா கழுவணுங்க. இதே மாதிரி ஒரு கண்ணுள்ள வெட்டியில் இந்த மீனை போட்டு மிச்சம் இருக்க தண்ணியில் வடிகிறதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு 2 சில்லு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், இது 3ஐயும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 20-25 சின்ன வெங்காயம், 10-12 பல்லு பூண்டு, பெரிய சைஸ் தக்காளி பழம் 2, 3 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நடுவில் கீறி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 4 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விடணுங்க. தேவையான உப்பு. நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேங்க. இதுக்கு அந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி நல்லா காய வச்சுருங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் உண்டனாக இருக்கணுங்க. காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 2 தக்காளி பழம் இதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். வசஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளிப்பும் காரமும் நல்ல தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த பச்சை வடையெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச விழுதை அதை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம். இப்போ மீனே உள்ளே போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீன் கெட்டி சேர்ந்து வரும் பாருங்கள். இந்த மீன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பயிராக இருக்கணுங்க. குலையக்கூடாது. நல்லா பயிராக இருக்கணும் அந்த மீன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ மதுரை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐர மீன் குழம்பு வைங்க, இல்லாட்டி நாட்டுக்கோழி குழம்பு வைங்க, இல்லாட்டி நண்டு சூப்பு வைங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஜலதோஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சமைச்சு உடனே சாப்பிட்றத விட இதை அப்படியே வச்சுருந்து அடுத்த நாள் சூடாக இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐர மீன் குழம்புனா அது இட்லிக்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐர மீன் குழம்பு. இப்போ நல்லா கோச்சிருச்சு. இது கோச்சதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்துட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சிட்டோம். ஸோ மதுரை ஸ்பெஷல் ஐர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை பழைய குழம்பு தான் எப்பயுமே நல்ல ருசி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். அப்படியே உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அப்படியே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அமுக்குறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குறீங்க. லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.